திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே கந்த புராணத்தை குறித்து நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலில் வசிக்கக்கூடிய சரவண சிவம் என்கிற அத்துல்யநாதன் நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனியே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போரு திரள் புய மதயானை மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமாளே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் மீட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பொறுத்தள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி வந்துருவாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த ஒலி வாங்கிய சரியா பொருத்திக்கிட்டு இருக்காங்களாம். நம்முடைய நிகழ்ச்சியும் முகநூல் வழியாகவும் நேரலை ஒளிபரப்பு செய்ய போறாங்க. அவருடைய அன்னார் வந்து ஒரு கோயில்ல பூசாரியா இருக்கிறாரு. தகப்பனார் வந்து வழி வழியா ஒரு ஆதீனம் வச்சு நடத்திட்டு வராங்க. சிவ ஆதீனம் சொல்லிட்டு சைவ ஆதீனம்னு. அந்த மரபுல வந்தவரு. ஒரு பாழடைந்த ஒரு பெரிய பரம்பரை மிக்க ஒரு கோயில அவங்க வந்து தொடர்ந்து பணி செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னன்னா, அண்ணன் பூஜை செஞ்சு தான் அந்த குடும்பத்த நடத்தணும். அவங்க தகப்பனாரும் செஞ்சு வராங்க. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு ஈடுபாடு அவருக்கு முருகப்பெருமான் மேல இருக்கு. எல்லா விஷயங்களும் பேசுறாரு. அத பாராட்ட வேண்டிய விஷயம். சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். முருகேசன்ற பேர்ல வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே. வந்துருவாங்க. ஐயா வந்துருவாங்க. தம்பி அத்துல்யநாதன் வந்துருவாங்க. இன்னும் செகண்ட்ல. 2 கேமரா. 1 வந்து முகநூல்ல, இன்னொன்னு நமக்கு. நமக்கு வந்து வீடியோ கிடையாது. வெறும் ஆடியோ மட்டும் தான். சிவாய நமः. கொஞ்சம் பொறுத்தருளுங்க. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமை. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மற்றுணையாவது நமச்சிவாயவே.
திருச்சிற்றம்பலம். அகரமும் ஆகி அதிபனுமாகி அதிமுகமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகவரமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். மகபதியாகி மருவும் பலாரி மகள்களி கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே. செககன சேகு தகுதி மிதோதி திமியன ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். திருச்சிற்றம்பலம். எனது முன்னோடி வரவேணும்னு சொன்ன உடனே சரவண சிவம் வந்துட்டாங்க. வாங்க. சிவாயம். கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகன். தொடங்கலாம் தம்பி. தொடங்கலாம். ஆரம்பிக்கலாம். நான் அழகா முன்னாடி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க தொடங்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பெருக்கச்சஞ்சரி துக்கந்தலுற்றுப்பும் திகற்றுப்பெண் படைப்பற்றும் குறை போற்றும் பொது மாதர். பெருக்கச்சஞ்சரி துக்கந்தலுற்றுப்பும் திகற்றுப்பெண் படைப்பற்றும் குறை போற்றும் பொது மாதர். பிரியப்பட்டங்கடை துத்தங்களை கொட்டங்கிட பச்சம் பிணி துத்தந்தனத்தை தந்தனையாதே. பிரியப்பட்டங்கடை துத்தங்களை கொட்டங்கிட பச்சம் பிணி துத்தந்தனத்தை தந்தனையாதே. புறக்கை கொன்பதத்தை தண்டனுக்கு தொண்டுரப்பற்றும் புலத்துக்கண் செடிக்கச் செந்தமிழ் பாடும். புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே. புறக்கை கொன்பதத்தை தண்டனுக்கு தொண்டுரப்பற்றும் புலத்துக்கண் செடிக்கச் செந்தமிழ் பாடும். புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே. தருக்கிக்கண் கலிக்கத்தன் தனித்து தன் புறத்திற்சன் குரத்திக்கண் புறச்சித்தன் தளர்வோனே. தருக்கி கண்களை கத்தண்டனித்து தன் புனத்திற்சன் குரத்திக்கண் புறத்திற்தன் தளர்வோனே. சலிப்புற்றாங்குரு திருச்சங்கிரமித்த கொண்டனை துத்தன் சமத்திச்சங்கரி கத்தண்டிய சூரன். சலிப்புற்றாங்குரு திருச்சங்கிரமித்த கொண்டனை துத்தன் சமத்திச்சங்கரி கத்தண்டிய சூரன். சிரத்தை சென்றறுத்து பண்டடித்து தென் குவட்டை கண்டிடித்து செந்திரு பூக்கம் குறைவோனே. சிரத்தை சென்றறுத்து பண்டடித்து தென் குவட்டை கண்டிடித்து செந்திரு பூக்கம் குறைவோனே. சிறக்கற்கஞ்செடுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கற்கஞ்செடுத்தம் திருச்சிற்றம்பலத்தன் சுரி கூப்பன் புறச்செப்பும் பெருமாளே. சிறகற்கஞ்செடுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் சுரி கூப்பன் புறச்செப்பும் பெருமாளே. பெருக்கச்சன் செலி துக்கந்தலுற்று பொந்திகற்றப்பன் படைப்பற்றும் குறைப்பற்றும் பொது மாதிரி. பிரியப்பட்டங்கடை துத்தங்களை கொட்டங்கடப்பற்றும் விளை துத்தன் தனத்தை தந்தனையாதே. புறக்கை கண் பதைத்து தண்டனுக்கு தொண்டரப்பற்றும் புலத்துக்கண் செடி கச்சந்தமிழ் பாடும். புலப்பட்டம் கொடுத்திருக்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் குருவச்சித்தம் புரிவாயே. திரைக்கை கண்களிக்க தண்டனித்து தன் புனத்திற்சம் குரத்திக்கண் புறச்சித்தன் தளர்வோனே. சொல்லிப்புட்டாங்குரத்திற்சம் பிரமித்துக் கொண்டனை துத்தன் சமதிச்சங்கரிக்க தண்டிய சூரன். சிரத்தை சண்டடித்து பண்டடித்து தின்குவட்டை கண்டிடித்து செந்தில் பூக்கம் குறைவோனே. சிறக்கற்கஞ்செடுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவி கூப்பன் புறச்செப்பும் பெருமாளே. குமாரேஷ சூனோ குகஸ்கந்த சேனாபதே சக்திபாண்டே மயூராதிரூடம் புலிந்தாத்மஜாகாந்த பக்தாதிஹாரின் பிரபோதாரகாரே சதா ரக்ஷுமாம் தம் ஜயானந்த பூமன் ஜயா பாரதாமன்.
ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாதேச பந்தோ ஜெயத்வம் சுதா முக்தி தானேச சூனோ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லாம் வல்ல கருணையே ஒரு வடிவாகிய முருகப்பெருமானினுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே கந்த புராணமாகிய ஞான வேள்வியிலே இன்றைய நாள் யுத்த காண்டம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். எந்த விதமான காவியங்களாக இருந்தாலும் அதற்கு தூது என்பது மிகவும் முக்கியம் என்று நாம் சென்ற பதிவிலே சிந்தித்திருப்போம். அப்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு தூதுகள் நடந்தது. கிருத யுகத்திலே வீரவாகு தேவர் தூது, திரேதா யுகத்திலே அங்கதன் தூது, துவாபர யுகத்திலே 4 விதமான தூது. ஆனால் இந்த 4 தூதுகளும் தோல்வியடைந்தன. கலியுகத்திலே ஒரே ஒரு தூது வென்ற தூது. பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. அப்படி அந்த தூது ஆனது மிகவும் இன்றியமையாத ஒன்று. அதிலும் இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது நான் கூற இருக்கின்ற அந்த விஷயத்தை நான் சென்ற பதிவிலே சொல்லி இருக்க வேண்டும். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த மானும் மயிலும் அந்த வாய்ப்பை தவற விட்டார். அன்றொரு நாள் ஆகாயத்திலே தோன்றிய அந்த ஜோதி பிழம்பனுடைய அடிமுடி தேடுவதற்காக இவங்க 2 பேர் எத்தனையோ ஊழிக்காலம் சென்று தவம் புரிந்தார்கள். பிரம்மதேவன் அன்னப்பறவையாகி மேலே போனார். விஷ்ணு பகவான் வராகமாகி கீழே போனார். ஆனா இவங்க 2 பேராலையும் அந்த ஜோதியினுடைய அடிமுடிய பார்க்க முடியல. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பார்க்கணும்? ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இவங்க 2 பேரும் அத மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்? பரமேஸ்வரன் பறவையார் வீட்டு நிலவாசப்படியில நிற்கும் பொழுது கீழ்வாசப்படியா விஷ்ணுவும் மேல்வாசப்படியா பிரம்மாவும் இருந்து அடிமுடிய சுலபமா தரிசனம் பண்ணிருக்கலாமே. ஆனால் இளையே அயனும் திருமாலும் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயில்படி ஆனால் இளையே. நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பிரம்மா மேல்வாசப்படியா ஆகியிருந்தா விஷ்ணு கீழ்வாசப்படி ஆகியிருந்தா அடிமுடிய சுலபமா தரிசனம் பண்ணிருக்கலாமே. ஆனால் இளையே அவங்க ஆகல. அப்படி சென்ற பதிவிலே இந்த 4 தூதுகளையும் பற்றி கூறி அதன் பாகமாக இருக்கக்கூடிய வீரவாகு தூது என்பது பற்றி பேசினோம். அந்த வீரவாகு தேவர் தூதினை தொடர்ந்து வீரமகேந்திர காண்டம் முற்றிற்று. அதன் பின்பு யுத்த காண்டமானது ஆரம்பிக்கிறது. இந்த யுத்த காண்டத்திலே பல பேர் நினைத்துக் கொண்டிருப்போம். எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் முருகப்பெருமான் தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன் 3 பேரையும் கொன்னுட்டார் அப்படின்ட்டு. இந்த 3 பேரையும் முருகப்பெருமான் கொல்லல. சூரபத்மனும் முருகப்பெருமான் கொல்லல. அந்த கொடியவன அடியவனா ஆக்கினார். எப்படி? தீயவை புரிந்தாரேனும் முருகவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவரங்கை ஆயவும் வேண்டும் ஐயம். தீயவை புரிந்தாரேனும் நான் இப்பதும் சொல்லுகின்றேன். எவ்வளவு தீமைகள் செய்தாலும் சரி, எவ்வளவு தீமைகள் எத்தனை கோடி பாவங்கள் செய்தாலும் சரி, இறைவனை அடைந்தால் அத்தனை பாவத்தையும் இறைவன் நீக்கி நம்மள ஒரு உத்தமனா ஆக்குவான். காஞ்சி மகா பெரியவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அவர் சொன்னார் ஒரு நாள், ஆண்டவனால நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் சொன்னார், இறைவனால நம்மளுடைய பாவத்தை வேணா மன்னிக்க முடியும். ஆனா நம்மளுடைய புண்ணியத்தை ஏத்துக்காம இருக்க முடியாதாம். அதாவது பாருங்க, நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியும். எவ்வளவு தப்பு பண்ணாலுமே அந்த தப்பெல்லாம் மன்னிக்கிறதுக்கு இறைவனால முடியும். இறைவனால என்ன முடியாது? நம்ம செய்த புண்ணியத்தை ஏத்துக்க கூடாதுன்னு இறைவனால முடியாது. கண்டிப்பா அதை ஏத்துப்பாராம். அப்படி எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும், எத்தனை பாவம் செய்தாலும் இறைவனை அடைந்தால் அத்தனை பேரும் நல்லவர்களாக விடுவர். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா சூரபத்மன். பல பேர் சொல்லிட்டு இருப்போம் சூரபத்மன் சம்ஹாரம், சூரசம்ஹாரம்ட்டு. அப்படி கிடையாது. சூரபத்மன் பெருவாழ்வு பெற்றான். சூரபத்மன முருகப்பெருமான் கொல்லல, வேலாயுதன் கொல்லல. அந்த கொடியவன அடியவனாக ஆக்கிக் கொண்டார். தீயவை புரிந்தாரேனும்
முருகவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவருங்கை. அதை ஆராய்ச்சி பண்ணணுமான்னு கட்சி அப்படி சொல்லுகின்றது. ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை. ஏன்? எத்தனை எத்தனை பேர் எடுத்துக்கோங்க. எவ்வளவு தப்பு பண்ணாலுமே இறைவனை அடைந்த உடனே நல்லவர்களாக விடுவர். எப்பொழுதுமே இந்த உணர்ந்து கூறுகிறான் பாருங்க. இந்த உணர்ந்த கூறுகனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு வைரம் போல இருக்கும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எத்தனையோ எத்தனையோ பேர் இந்த பாரத தேசத்துல வந்து போய்கிட்டாங்க. ஆனா அடியனுக்கு தெரிந்த 2 பேர். ஒருத்தர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் அருணகிரிநாதர். இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நான் அறிந்தவற்றிலே இவங்க 2 பேரும் படாத கஷ்டம் கிடையாது. வழி இல்லாத வழியிலே போனா முள் குத்தும். கல்லு, மண்ணு, முள்ளு எல்லாம் குத்தும். வழி இல்லாத வழியிலே போனா முள் குத்தும். அதுபோல நெறியில்லாத நெறியிலே போனா நோய் வரும். திருநாவுக்கரசர் உண்மையான நெறிய விட்டுட்டு பொய் சமயத்திற்கு சேர்ந்தார். அது சேர்ந்தார்ன்னு சொல்லும்போது அப்ப என்ன அவர் வந்து ஏதோ பேசுகிறதா அர்த்தம் கிடையாது. அவர் அப்படி இருந்ததுனாலதான் அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய நன்மை இறைவன் நமக்கு சொல்லுகின்றார். என்ன? நாவுக்கரசர் பெருமான் அந்த நெறியில்லாத நெறியிலே போனார். அதன் மூலியம் நமக்கு என்ன சொல்ற? நம்ம அது மாதிரி போகக்கூடாதுன்னு சுவாமி சொல்லுகின்றார். நாவுக்கரசர் பெருமான் எப்படி வழியில்லாத வழியிலே போனா முள் குத்துமோ, அது போல நெறியில்லாத நெறியிலே போகும்போது அந்த நோய் வரும். எத்தனையோ எத்தனையோ கடுமையான நோய்கள், கடுமையானது எல்லாமே கிடைச்சது. கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். இந்த மனித பிறவியில பிறந்ததே பெரிய கொடுமை. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம். தொல்லை போகும். எவ்வளவு தொல்லை பாருங்க. பிறந்த உடனே எத்தனை எத்தனை இன்ப துன்பங்கள். அதனால்தான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தியெங்கும் புழு அடுக்கு மூடி. மிகுந்த கஷ்டம். கூற்றாயினவாறு கூற்று ஆயினவாறு விலக்ககில்லீர். அப்படின்னா என்ன? சூளை நோயை கொடுத்தீங்க, இந்த சூளை நோயை என்கிட்ட இருந்து எப்பயாச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு வரி உண்டு. கூற்றுனா யமன். அந்த யமன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்க. கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? முதல் பாடல எவ்வளவு அழகா வந்திருக்கு. அப்படி நாவுக்கரசு பெருமான் போல உணர்ந்து பாடின தத்துவவாதி யார்? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாவுக்கரசு பெருமான் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவ்வளவு அடிபட்டவர். சூளை நோய் பெற்றவர். எதற்கு சூளை நோய் எல்லாம் ஏன் இறைவன் கொடுத்தான் என்றால், ஒரு உடம்புல நமக்கு ஒரு நோய் இருக்குதுன்னா, ஒரு ஜுரம் அப்படின்னா மெடிக்கலுக்கு போய் டாக்டர் என்ன பண்ணுவார்? மாத்திரையோட சேர்த்து ஊசி போடுவார். அப்படி ஊசி போடும்போது அந்த ஊசியினுடைய வலி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு தான். அந்த ஒரு 2 செகண்ட் தான் அந்த ஊசியினுடைய வலி. ஆனா அந்த ஊசியினுடைய வலி அது உள்ள போன உடனே அதுக்கு அந்த நோய் இருக்குமா? இருக்காது. அந்த ஜுரம் இருக்காது. அதுபோல இந்த சதா காலமும் இன்பத் துன்பங்களில் இருக்கின்ற நமக்கு அதுல இருந்து ஒரு விடுபடணுங்கிறதுக்காக இறைவன் ஒரு சின்ன வலியை கொடுப்பார். அந்த சின்ன வலிதான் இது எல்லாமே. அப்படி அந்த சின்ன வலிதான் சூளை நோய். அததான் நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் கொடுத்தாரு. பக்குவம் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். அருணகிரிநாத பெருமானும் அப்படித்தான். கருவடைந்து 10 திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்து தித்துக் குடந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்துச் சுரந்த முளையமுந்திருக்கக் கிடந்து பதறியந்து கொட்டே தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் சதங்க இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிழையுடன்று சுற்றி திரிந்த தமையும் பொருவேனோ.
இரவியின் தன் வெற்றி குறங்கி அரசர் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கினற்கட்டன் என்றும் நெடுநீலன் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிழையுடன்று சுற்றித் திரிந்த தமையும் ஒன் கிருபைச் சித்தம் என்று பெறுவேனோ. அப்படி அருணகிரிநாத பெருமானுக்கு தொழுநோய் வந்தது. 16 வயசு வரைக்கும் இஷ்டம் போல திரிந்தார். 16 வயதிற்கு மேல அருணகிரிநாதருக்கு தொழுநோய் வந்தது. அது ஏன் தொடுநோய்? எல்லா நோய்களையும் இந்த நோயை கண்டா தொடுமா, தொடுநோய். அப்படி இந்த தொழுநோய் வந்த உடனே, இறைவன் கொடுத்த இந்த உடம்பை இத்தனை நாளா அவனே கழித்தேனே, இனி இந்த உடம்பு இருக்கிறது எதற்கு அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் வெள்ளாள மகாராஜா புதுப்பித்த குடவரை கோபுரத்திலே ஏறி முருகான தலைகில விழுந்தார். பண்டை தவம் இருந்தது. எப்பவுமே நம்ம செய்கின்ற பூஜையினுடைய பலன் இருக்கும். துரிணே ஜெயசின்ன பூஜா பலன். அந்த பண்டை தவத்தின் காரணமாக மூவரும் தேவரும் அறியா தனிப்பெரும் தலைவனாகிய முருகப்பெருமான் அந்த அருணகிரிநாதருக்கு முன்பு குருவடிவாக வந்து தலைகீழாக விழுகின்ற சுவாமிகளை கையிலே பூச்செண்டு போல ஏந்தி அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். என்ன சும்மா இது சொல்லற அப்படின்னா என்ன, நான் சொல்ற வரைக்கும் சும்மா இரு. இந்த சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிலை. தவம்ங்கிறது ரொம்ப சும்மா இருக்கணும். சும்மா இருந்து பாருங்க, எந்த கஷ்டமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அருணகிரிநாத பெருமான் எத்தனையோ எத்தனையோ இன்ப துன்பங்களுக்கு போனார். ஆனா அது எல்லாத்துக்கும் போகும்போது அது அவரே பதிவிடுறார். என்ன, நீ இத்தனை கஷ்டத்துக்கு போறியே, உன்னை என்னுடைய பக்தன், நீ உன்னை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு முருகப்பெருமான் அவர்கிட்ட சொன்னாராம். என்ன, ஏமலித்தனாவி பகீர் பகீரன மாமசக்கிலாசை உலோம் உலோம் என வெகு கோரி பாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே. அப்படி நீ என் மேல எனக்கு வைத்திருக்கிற அன்ப நான் உனக்கு திரும்பியே கொடுக்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணாராம். அப்படி எல்லா கஷ்டங்கள் அனுபவித்தாலும் எத்தனை கொடியவர்களாக இருந்தாலும் ஆண்டவனை அடைந்தால் அடியவராகி விடுவர். அது எப்படி? இந்த மழை பொழிந்தது. மழை பொழியும் போது நிறைய ஜலதாரை தண்ணீர் கடல்ல கலக்குமானா அந்த கடலினுடைய தன்மைக்கு மாறிவிடும். அதுபோல எத்தனை கொடியவர்களாக இருந்தாலும் ஆண்டவனை அடைந்தால் அடியவராகி விடுவர். அதான் தீயவை புரிந்தாரேனும் முருகவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவரங்கை ஆயவும் வேண்டும் ஐயோ. எத்தனை கொடியவர்களாக இருந்தாலும் ஆண்டவனை அடைந்தால் அடியவர்களாக வருது. ஏன் அடிக்கடி சொல்லிக்கினே இருக்கிறேன் என்றால், சூரபத்மனா பல பேர் நம்மலாம் சம்மாரம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அது கிடையாது. சூரபத்மன் பெருவாழ்வு பெற்றான். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு வாழ்வு சூரபத்மனுக்கு கிடைத்தது பண்டை தவத்தினால். அது என்ன தவம்ங்கிறத நான் கடைசியில சொல்லுகின்றேன். முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே முகாமிட்டிருக்கிறார். அப்பொழுது வீரமகேந்திரபுரத்திலே சூரபத்மன் தன்னுடைய பேரவையிலே எழுந்தருளி இருக்கின்றான். நாரத மகரிஷி மகதி என்ற வீணையை வாசித்துக் கொண்டு சூரபத்மனுடைய பேரவைக்கு எழுந்தருளுகின்றார். சூரபத்மனே, உன்னை போன்ற ஒரு அரசனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. 2 அர்த்தத்திலே, ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்க கூடாது, 2 அர்த்தத்திலே. உன்னை போன்ற ஒரு அரசனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. உன்னை போன்ற ராஜ்யத்தை நீ ஒருவராலும் செய்ய முடியாது. 2 அர்த்தத்திலே. உன்னை அனைவரும் பேசுகின்றனர். 2 அர்த்தத்திலே. என்ன பொருள்? உன்னை எல்லாருமே பேசுகிறார்கள் அப்படின்னா அது என்ன பொருள்? நீ எப்படியாச்சும் இவனை அடிக்கணும்ட்டு எல்லாருமே பேசுகிறார்கள் என்ற அர்த்தம். உன்னை எல்லோரும் பேசுகின்றனர். ஆகையினால இத்தனை 108 யுகங்களாக தேவர்களை சிறை வைத்த பாவத்திற்காக உன்னை அடிக்கும் பொருட்டு சிவகுமாரன் முருகப்பெருமான் தன்னுடைய நவவீரர்களுடனும் 69 துணைவர்களுடனும் பூத பெதங்களும் சர்வகுமார படையுடனும் திருச்செந்தூரிலே முகாமிட்டிருக்கிறார். உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அந்த முருகனை சரணடைந்தால் என்றால் இத்தனை சம்பத்துகளுடன் நீ வாழ்வாய், இல்லை என்றால் வீழ்வாய் என்று கூறி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். 2 பொருள் இல்லை. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு வெற்றி கிடைக்கணும்னு இவர் வேண்டிக்கிறார் சூரபத்மன் கிட்ட. இதை கேட்ட உடனே சூரபத்மன் அண்டம் பொடிபட சிறந்தான். ரொம்ப கோபப்பட்டான். இவனே கோபப்பட்ட உடனே இவனுடைய மூத்த மகன் சூரபத்மனுக்கு 4 புதல்வர்கள், பானுகோபன், அக்னிமுகா சூரன், இரணியன், வஜ்ரபாகு. அந்த பானுகோபன் அப்பா கிட்ட, அப்பா, சின்னஞ்சிறு பாலகர்களையும் ஒரு கொசுக்களையும் கொள்வதற்கு போவீரன் போகலாமா?
சின்னஞ்சிறு பாலகனையும் பாலகர்களையும் பூதங்களையும் கொல்வதற்கு நீங்கள் போகலாமா தந்தையே? எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு பானுகோபன் கேட்கின்றான். அதற்கு உடனே சூரபத்மன் சரின்ட்டு அனுப்பிச்சு விடுறாரு. முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்கிறது. முருகப்பெருமானையும் நவவீரர்களையும் லட்சத்தொன்பான் துணைவர்களையும் பூத வெள்ளங்களையும் சர்வசத்மான படையையும் சாதாரணமாக எண்ணிய காரணத்தினால் சிறந்த வித்தியாசங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு போருக்கு போகணும்னா நிறைய அஸ்திரங்களை எடுத்துக்கணும். ஆனா பானுகோபன் என்ன பண்ணா, ஏதோ பவர் கம்மியா இருக்கிற அஸ்திரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போன முதல் நாள் யுத்தம். முதல் நாள் யுத்தத்துக்கு போன உடனே போகின்ற பொழுது இவனுடைய பாட்டியாகிய மாயை வந்தாள். பெறபில்ல, முருகப்பெருமான் எங்கே? நீங்கள் எங்கே? குண்டு ஊசியை கொண்டா குண்டை நகர்த்த முடியும். அவன் கொண்டிருக்கும் இடமெல்லாம் இருக்கின்ற குமரன். குண்டு ஊசியை கொண்டா குண்டை நகர்த்த முடியும். அந்த முருகப்பெருமானை எதிர்க்காதீர்கள். எதிர்த்தால் நம்மளுடைய குலமே அழிந்துவிடும். பாட்டி, எனக்கு உதவி பண்ணி எனக்கு அறிவுரை நீ சொல்லாத. எனக்கு அதனால் உதவி பண்ணின உடனே மாயை தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி மாயா பாசம் என்கின்ற அஸ்திரத்தை உருவாக்குகின்று கொடுக்கிறாள். அந்த மாயா பாசத்தை எடுத்துக்கொண்டு பானுகோபன் முதல் நாள் யுத்தத்திற்கு போகின்றான். முதல் நாள் யுத்தத்திற்கு போகும் பொழுது பானுகோபன் இந்த பக்கம் தன்னுடைய சைன்யங்களோடு இருக்கின்றான். வீரவாகத்தேவர் அண்ணா கிட்ட, அண்ணா பானுகோபன் வந்திருக்கிறான், பானுகோபனுடன் யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு உடனே முருகப்பெருமான் அனுமதி கொடுத்தார். இந்த பக்கம் பானுகோபன், இந்த பக்கம் வீரபாகுதேவர் 2 பேரும் மிகப்பெரிய ஒரு படையோடு நிற்கின்றார்கள். காலை தொடங்கி மாலை வரை யுத்தம் போகுது. நவவீரர்களையும் லட்சத்தொன்பான் துணைவர்களையும் பூத வெள்ளங்களையும் சர்வசம்மார படையையும் சாதாரணமாக எண்ணிய காரணத்தினால சிறந்த திவ்யாஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகையினால் போரிட எளிதில் தோற்று போனான். காலை தொடங்கி மாலை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போர் போயிட்டே இருக்குது. போர் போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு அஸ்திரம் விட்டு அந்த பக்கம் ஒரு அஸ்திரம் வரும். 2 பக்கம் அஸ்திரங்கள் மாறி 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 அந்த ஒரு யுத்தமே அகோர அஸ்திரம் போல போகுது. அப்படி காலை தொடங்கி மாலை வரை யுத்தம் போய் கடைசியில தோல்வி நிச்சயம் உடனே பானத்து வழியா போய் அரண்மனை போய் படுத்து தூங்கிட்டான். சூரபத்மன் நினைத்தான், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். இந்த இந்த நாள்ல தோத்தா அடுத்த நாள்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு சூரபத்மன் ஆறுதல் சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அடுத்த நாள் 2வது நாள் காலையில சூரபத்மனே யுத்தத்துக்கு வருகிறான். என்னங்க சூரபத்மன் 6வது நாள் தானே வருவார், இப்ப என்ன 2வது நாளைக்கே வந்துட்டாருன்னா, சும்மா யுத்தம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு பாக்குறதுக்காக சூரபத்மன் வந்திருக்கிறது. இந்த வீடெல்லாம் கட்டிக்கினே இருந்தாங்க அப்படின்னா அப்பப்போ வீட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்து கொண்டே இருப்பார். அவர் நின்னா வேலை நடக்கும், அவர் நடந்தா வேலை நிற்கும். அந்த மாதிரி அவர் அப்பப்ப வந்து போவது போல சூரபத்மன் அப்பொழுது 2வது நாள் அன்னைக்கு வந்தான். இவன் வந்த உடனே முருகப்பெருமான் யுத்தத்துக்கு வந்தார். 2 பேரும் சந்திக்கிறார்கள். சூரபத்மன் பார்த்தான், முருகா, நீ சின்னஞ்சிறு குழந்தை, உன்னை கொன்றால் உன்னுடைய தாய் பார்வதி வருந்துவாள், நீ கைலாசத்துல போய் விளையாடு. சூரபத்மனே, நான் குழந்தை, என் கையில் இருக்கும் வேல் குழந்தை அல்ல. அது சூராதி யவனர்களை கொல்ல வந்த வேல். யுத்த களத்திலே வாயால பேசாத, கையால பேசு. நேற்று இவன் மகன் பண்ண பாவத்தை இன்னைக்கு இவனும் பண்ண. சிறந்த திவ்யாஸ்திரங்கள் எடுத்துட்டு போகவில்லை. அஸ்திரங்கள் எதுவும் இல்லாத நிலையில சஸ்திரத்தை வச்சு யுத்தத்தை பண்ணா காலை தொடங்கி மாலை வரை யுத்தம் போயிட்டு மாலையில தோல்வி நிச்சயம்னு சூரபத்மன் வீட்டுல போய் தூங்கிட்டான். இப்பொழுது சூரபத்மனுக்கு தோல்வி. திரும்பி 3வது நாள் காலையில பானுகோபன் கிளம்பி வருகின்றார். தன்னுடைய மாயாபாசம் என்கிற அஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு வரான். இந்த பக்கம் வீரபாகத்தேவர், இந்த பக்கம் பானுகோபன் 2 பேரும் அகோராஸ்திரம் போல யுத்தம் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் வந்த பானுகோபன் மாயாபாசம் என்கிற அஸ்திரத்தை எடுத்து தொடுத்து விடுக்கின்றான். விடுக்கும் பொழுது அத்தனை மாயை, அத்தனை பேரையும், அத்தனை நவவீரர்களையும், ரத்தத்தன்பான் துணைவர்களையும், பூத வெண்டைகளை, சர்வசம்மார படையையுமே மாயையினால அடக்கியை கொண்டு மூலாண்டத்துக்கு போய் எடுத்துருச்சு. மூலண்டம்னு ஒரு அண்டம். அந்த அண்டத்துல கொண்டு போய் மாயையின் வசத்துல கொண்டு வந்து வைத்து விட்டது. இப்படி மாயையில் எல்லாரும் அகப்பட்டு இருக்கும் பொழுது இத்தனை விஸ்தாரங்களை நாரத மகரிஷி முருகப்பெருமான் கிட்ட எடுத்துரைக்கிறார். முருகப்பெருமான் தன்னுடைய ஞானமயமாகிய வேலாயுதத்தை விடுக்கின்றார். அது சீரிண்டு போய் எல்லா தேவர்களையும், எல்லா படை வீரர்களுக்கும் உணவு கொடுத்து மாயை கிட்ட இருந்து நீக்கி ஞானத்தை கொடுத்து அவர்களை கூட்டிட்டு வருது. இப்பொழுது வீரபாக தேவருக்கு தோல்வி, பானுகோபன் கிட்ட தோல்வி. வீரபாக தேவர் சபதம் போடுகிறேன், கொன்றால் பானுகோபனை கொல்லுவேன், என்றால் மாண்டு ஒடிவேன். அவர் சொல்லுகின்றார், கொன்னா அவனை கொல்லுவேன், இல்லைன்னா நான் இறந்து விடுவேன் அப்படின்ட்டு வீரபாகத்தேவர் சபதம் போட்டு அன்றைய நாள் இரவு வீரமாகேந்திரபுரத்துக்கு செல்லுகின்றார். வீரமாகேந்திரபுரத்திற்கு சென்றவுடன் அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிற்கும் அக்னி ஆஸ்திரம் விட்டு வீட்டையே கொளுத்துறார். ஒவ்வொரு நகரமா கொழுந்து விட்டு எரியுது. வீரமாகேந்திரபுரம் எப்படி இருந்தது நம்ம முன்னமே செஞ்சிருப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கற்பக விருட்ச காமதேனு இருக்கும். ஒவ்வொரு வீடுமே நவரத்ன கற்களால் ஆகியிருக்கும். அப்பேற்பட்ட ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு நகரத்தையும் அக்னி ஆஸ்திரம் விட்டு நகரத்தையே கொளுத்துகிறார் வீரபாகு தேவர். அவ்வளவு கோபம் இருக்கு.
என்னடா இந்த முருகனை தொட்டவங்க இன்னைக்கு எப்படி உங்களை இந்த நன்றி மறவாம இருக்குது எப்படி அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் அக்னி அஸ்திரம் விட்டு கொடுத்துறாரு, நகரத்தையே கொடுத்துறாரு. சூரபத்மன் எங்கே வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம நாளைக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். வெற்றி கொண்டாட்டம், ஆடல் பாடல் மது எல்லாம். பின்பே அறிகின்ற நம்மளுடைய ஊர் கொழுந்து விட்டு எரிகிறது. யார் எரிக்கிறான்னு கேட்ட உடனே அன்று தூதனாக வந்தவன் இன்று நகரத்தை அக்னி அஸ்திரம் விட்டு கொடுத்துக்கிறான். உடனே சூரபத்மனுக்கு 4 மகன்கள் அல்லவா, பானுகோபன், அக்னிமுகாசுரன், இரணியன், வஜ்ரபாகு. அந்த 4 பேரிலே அக்னிமுகாசுரன் வருகின்றான். அக்னிமுகாசுரன் வந்து அவன் வீரபாகு தேவரினாலே எளிதினில் போரிட்டு மாய்ந்தான். பின்பு வஜ்ரபாகு வந்தான். வஜ்ரபாகுவும் வீரபாகு தேவரோடு எளிதில் போரிட்டு மாய்ந்தான். இரணியன் வந்தான். அப்பா, முருகப்பெருமான் எங்கே, நாம்பல் எங்கே? நரிவாள கொண்டா கடலான காண முடியும். அவன் வாசித்து காணொன்னாதது பூசித்து போதொன்னாதது, வாசித்து காணொன்னாதது பூசித்து போதொன்னாதது, வாய் விட்டு பேர் சொன்னாதது, வாய் விட்டு பேர் சொன்னாதது, நெஞ்சினாலே. வீட்டு ஏணி வச்சு வீடு மாடி மேல ஏறலாம், எவரெஸ்ட் மேல ஏற முடியாது. வாழை மர நாரை கொண்டு பூமாலையை தொடுக்கலாம், மத யானையை கட்ட முடியாது. புத்தக ஞானத்தாலே அப்பாவனை அடைய முடியுமா? வாசித்து காணொன்னாதது பூஜித்து பூதொன்னாதது, வாய் விட்டு பேர் சொன்னாதது, வாய் விட்டு பேர் சொன்னாதது, நெஞ்சினாலே. அப்பா, முருகப்பெருமான் எங்கே, நாம எங்கே? குண்டூசியை கொண்டா குண்ட நகர்த்த முடியும். அப்பேற்பட்ட பரம்பொருளை எதிர்க்கிறீர்களே, நம்ம குலமெல்லாம் என்ன ஆகிறதுன்னு இரணியன் நிற்கின்றான். அதற்கு சூரபத்மன் சொல்லுகின்றான், மகனே, நான் தேடின பகையை நானே முடித்துக் கொள்கிறேன், நீ போய் உறங்கு சொல்லிட்டான். நீ எனக்கு உதவலியா? உதவல். சூரபத்மன் முருகப்பெருமான் கூட யுத்தம் பண்ணி இறுதியில தோத்து இறந்து விட்டான் என்றால் அவனுக்கு யார் எள்ளும் தண்ணீரை இறைப்பார்கள்? நான் பித்ருகாரியம் பண்ணணும்னு இரணியன் மீனாக உருவெடுத்து கடலிலே மறைந்து விட்டான். இப்பொழுது சூரபத்மனுக்கு 4 புதல்வர்கள், பானுகோபன், அக்னிமுகாசூரன், இரணியன், வஜ்ரபாகு. இந்த அக்னிமுகாசூரனும் வஜ்ரபாகுவும் இறந்து விட்டனர். இரணியன் மீனாக மாறிவிட்டான். பானுகோபன் மட்டுமே இருக்கின்றான். 4வது நாள் காலையில் பானுகோபன் யுத்தத்திற்கு போகின்றான். அப்பொழுது வீரபாகு தேவர் வருகின்றார். வீரபாகு தேவர் பானுகோபனை எளிதில் அழித்து விட்டார். பானுகோபன் இறந்தாச்சு. இந்த பானுகோபன் இறந்தது காவல் தேவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடாது. இந்த கோடை காலத்துல பார்த்தீங்களே, ஆனால் குளத்துல வந்து சூரிய ஒளி பட்டு மேல வெது வெதுன்னு இருக்கும், ஆனா அடியில ஜில்லுன்னு இருக்கும். அப்படி காவல் தேவர்கள் இந்த பானுகோபன் இறந்தது காவல் தேவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா அது சூரபத்மன் கிட்ட போயிட்டு, மகாராஜா, பானுகோபன் இறந்து விட்டார். உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், ஆனா வெளியில கவலை. அப்படி சொன்னாதான் அவங்களால உயிர் வாழ முடியும். இப்படி சொன்ன உடனே சூரபத்மனுக்கு புத்திர பாசம், மகன் இல்லாமையினால மிகுந்த ஒரு வேதனை. திரும்பி தர்மகோபனை அனுப்புகின்றான். ஏன் தர்மகோபன் தர்மத்தின் மீது கோபிப்பான்? தர்மத்து மேல அவனுக்கு கோபம் வருமா தர்மகோபனுக்கு? தர்மகோபனை அனுப்புகின்றான். அத்தனை தர்மகோபனுமே வீரபாகு தேவரால எளிதில் வீழ்த்தப்பட்டான். தர்மகோபன் இருந்தாச்சு. தன்னுடைய சக்தி வாய்ந்த அமைச்சரும் போயிட்டான். இப்ப என்ன பண்றது என்று சூரபத்மன் நினைக்கும் பொழுது ஆசூர் நகரத்திலே அரசாட்சி புரிகின்ற தன்னுடைய தம்பியை அழைக்கின்றான், சிங்கமுக ஆசூரன். தம்பி, நீ யுத்தத்திற்கு போய் முருகப்பெருமானையும் நவவீரர்களையும் லட்சத்தொன்பான் துணைவர்களையும் பூத வெள்ளங்களையும் சர்வசம்ஹார படையையும் வீழ்த்தி கொண்டு வா அப்படின்னு உடனே சிங்கமுகாசுரன் சொல்லுகின்றான், அண்ணே, ஞானந்தான் உருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமா இசைக்கும் என்றால் அகுதி எளிதோ. ஞானந்தான் உருவாகிய நாயகன் இயல்பை, அந்த பரம்பொருளுடைய இயல்பை என்னாலையும் உன்னாலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பரம்பொருளை நீ போய் நான் அழின்னு சொல்றிய, நான் எப்படி அடிக்கிறது? ஞானந்தான் உருவாகிய நாயகன் இயல்பை நீயும்
ஐயா விட்டு விட்டு கேக்குது. சரிங்க. இணையதளத்துல கொஞ்சம் சிக்கல். ஆமாங்க. வாங்க சரவண சிவம் வாங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலில் வசிக்கக்கூடிய சரவணசிவம் சிவத்திரு சிவக்கொழுந்து சரவணசிவம் அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களில் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலய வணங்கி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இணையதளத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் காரணமாக தம்பி அவர்கள் கொஞ்சம் சரவணசிவம் இப்ப நீங்க மைக் எடுக்கலாம். சரவணசிவம் முகநூல்ல பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்தருங்க தான் வந்துடுறேன். சரவணசிவம் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. 2 நேரலை நிகழ்ச்சி நடக்குதுங்க. வாங்க. இப்படியாக சிங்கமுகாசூரன் யுத்தத்திற்கு வருகின்றான், முருகப்பெருமான் யுத்தத்திற்கு இருக்கின்ற இந்த 2 பேரலைகளும் சந்திக்கின்றது. இந்த இடத்திலே சிங்கமுகாசூரன் முருகப்பெருமான் கிட்ட சொல்லுகின்றான், முருகனை நீ சின்னஞ்சிறு பாலகன், உன்னால் என்னை அடிக்க முடியாது அப்படிங்கிற. அப்ப அண்ணன் கிட்ட சொன்னா முருகப்பெருமான் பரமாத்மா பரம்பொருள், இப்ப சொல்லுகின்றான் குழந்தை, ஏன் யுத்த காலத்துல வேதாந்தம் பேசக்கூடாது, கையாலத்தான் பேசணும். இது சொன்ன உடனே சிங்கமுகாசூரன் வருண பாசத்தினாலே முருகப்பெருமானோட இருக்கக்கூடிய அந்த நக்ஷத்தொன்பான் துணைவர்களையும் பூத வெள்ளங்களையும் கபாலமா உண்டுட்டான், சாப்பிட்டுட்டான் உள்ள. எல்லா பூதங்களும் சிங்கமுகாசன் வயிற்றுக்குள்ள போய் மகாநாடு போட்டு யுத்தம் முடிகிற வரைக்கும் இங்கே எடுத்துடலாம். எல்லா பூதங்களும் நடக்கின்றது, யுத்தம் முடிகிற வரைக்கும் உள்ள வயிற்றுக்குள்ள மகாநாடு போட்டு இருக்குது. என்ன யுத்தம் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்துடலாம். சில பூதங்கள் அங்கங்க கண்ணிலே காதிலே மூக்கிலே எட்டி எட்டி பார்த்து இன்னும் யுத்தம் முடியலன்னு திரும்பி உள்ளே போயிடும். இதை கண்டு அண்டம் பொடிபட சிரித்தான். முருகா, உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னுடைய எல்லா படைகளையும் நான் சாப்பிட்டுட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட சிங்கமுகாசுரன் கேட்ட உடனே முருகப்பெருமான் சிரித்தார். சிங்கமுகனே, நீ இவ்வளவு தூரம் உன்னுடைய மாயையை காட்டினால் இப்போது பார் என்று முருகப்பெருமான் ஒரு 2 பானங்கள் 2 அஸ்திரங்களை எடுத்து தொடுத்து விடுத்தார். முதல் அஸ்திரம் அவனுடைய நெற்றியில பட்ட உடனே அவனுடைய உணர்வு அடிந்தது. 2வது அஸ்திரம் அவனுடைய நெஞ்சை துளைத்தது. அந்த நெஞ்சை துளைத்த உடனே அதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பூதங்களும் சாரையா வெளியே வந்தது. திரும்பி முருகப்பெருமான் தன்னுடைய படைகளோடு சூழ்ந்திருக்கின்றார். இதை பார்த்த உடனே சிங்கமுகனுக்கு மிகுந்த சினம். என்ன பண்ணுகின்றான்? யுத்தத்திற்கு வருகின்றான். ஒவ்வொரு இடமா எடுத்து போர் செய்கின்றான். முருகப்பெருமான் அத்தனை அஸ்திரங்களையும் முருகப்பெருமான் அடித்து நொறுக்குகிறார். தன்னுடைய வேலாயுதத்தை எடுத்தார். அதற்கு சிங்கமுகன் சொல்லுகின்றான், முருகா, வேலாயுதத்தாலே எங்களை கொல்ல முயற்சி செய்கின்றாயே, இந்த வேலினால் இல்லாமல் வேற ஒரு அஸ்திரத்தால எங்களை கொல்ல முடியுமா அப்படின்னு உடனே முருகப்பெருமான் தன்னுடைய கையில இருக்கிற வஜ்ராயுதத்தை பார்த்தார். முருகப்பெருமான் கையில வஜ்ராயுதம் இருக்கும், புலிசாயுதம்னு பேரு. அந்த வஜ்ராயுதம் எப்படி இருக்கும்னா இடி போன்று இருக்குமா. இடி, யாராச்சும் தப்பு செஞ்சிட்டான்னா அவன் அடி, அவன் கைய கால ஒட்டி அவன் தலையில போட்டு இடிங்கிறாங்க பாருங்க. அது போல மழை வந்தா இடி வரும். அந்த இடி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த இடி பட்டுச்சுன்னா மரமும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அந்த இடியினுடைய பேர் புலிசாயுதம்னு பேர். அந்த புலிசாயுதத்தை சுவாமி கீழே வச்சிருக்கு. அந்த புலிசாயுதத்தை பார்த்து விடுத்தார். அந்த புலிசாயுதம் சீரெண்டு போய் சிங்கமுகனை அப்படி நொடி பொழுதுல எரிச்சிருச்சு. அவனுடைய படையை எரித்து சாம்பலாக்கி விட்டு. அப்ப சிங்கமுகன் எங்கே போனான் அப்படின்னா, ஒரு தத்துவம் உண்டு. தத்துவம்னு உடனே யாரும் தூங்கிட வேண்டாம். அது என்ன என்றால், சைவ சித்தாந்தத்திலே ஒரு கருத்து உண்டு. உள்ளது அழியாது, இல்லாது தோன்றாது. அப்படின்னா என்ன? இருக்கிறது என்னைக்குமே அழியாது, இல்லாதது திரும்பவும் தோன்றாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். பானை இருக்கு, இந்த பானையை நான் கீழே போட்டு உடைக்கிறேன் அப்படின்னா பானை அழிந்த அந்த அந்த மண் முழுமையாக அழிவது கிடையாது. அந்த பானையினுடைய அந்த ஒரு வடிவம் அழிந்து மண் துகள் என சொல்லக்கூடிய இன்னொரு வடிவம் ஆகிறது. அப்படி சிங்கமுகாசுரன் இறந்து விடவில்லை, தேவிக்கு சிங்க வாகனமாக போய்விட்டான். சைவ சித்தாந்த கருத்து. இப்பொழுது சிங்கமுகனும் இறந்து விட்டான். சிங்கமுகாசுரன் இருந்தது காவல் தேவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா அந்த இடத்தை அப்படி சொல்லக்கூடாது. என்ன மகாராஜா,
சின்ன எஜமான் மாண்டு விட்டார். இப்போ சூரபத்மனுக்கு யாருமே இல்ல. தன்னுடைய மகன் இல்லை, தன்னுடைய அமைச்சர் இல்லை, தன்னுடைய தம்பி இல்லை, யாருமே இல்லைன்ன உடனே அவன் மிகுந்த வருத்தத்துக்கு போயிட்டான். மிகுந்த வருத்தத்துல இருக்கும்பொழுது தாய் மாயை வந்தாள். மகனே, இப்பயாச்சும் சொல்றத கேளு. முருகப்பெருமான நம்மளால அழிக்க முடியாது. அவன் சிவகுமாரன். சிவகுமாரன உன்னால அழிக்க முடியும். உனக்கு வரம் தந்த சிவமூர்த்தி அனுப்பிய அந்த பிள்ளை. அந்த பிள்ளை கிட்ட வரம் கேட்டு வாழ்ந்துக்கோ. பகை தேடி வாழாதே என மாயை அறிவுரை சொன்ன உடனே, தாயே, எனக்கு அறிவுரை சொல்லி எனக்கு அதீத நீ சொல்லாத அப்படின்ன உடனே, மாயை என்ன பண்ணுகின்றால், ஒரு அஸ்திரத்தை எடுத்துக் கொடுக்கின்றாள். என்ன என்றால், அந்த அஸ்திரத்தை தொடர்ச்சியா சொல்லுகின்றேன். இப்படி மிகுந்த வருத்தத்தில் இருக்கும்பொழுது 6வது நாள் கடைசியாகிய நாள் 6வது நாள் அன்று சூரபத்மன் காலையில் எழுந்து சிவபூஜை செய்கின்றான். சூரபத்மன் சிவபூஜை செய்வான். சிவபூஜை செய்து தசதானங்களையும் கொடுத்து தன்னுடைய மனைவி சூரபத்மனுக்கு ஒரே ஒரு மனைவி பதுமகோபலை. இந்த பதுமகோமலை கிட்ட இன்னைக்கு நான் யுத்தத்துக்கு செல்கின்றேன். வந்தா என்னை வீட்டுக்குள்ள விடு, இல்லன்னா வரமாட்டேன் அப்படின்ட்டு சூரபத்மன் தன்னுடைய மனைவி பதுமகோபலை கிட்ட சொல்லி யுத்தத்திற்கு போகின்றான். அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுடும் டுடுடும் டுடுடும்டென அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுடும் டுடுடும் டுடுடும்டென அதிர்கின்றிட அண்டம் எரிந்திட வரு சூரரு. அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுடும் டுடுடும் டுடுடும்டென அதிர்கின்றிட அண்டம் எரிந்திட வரு சூரரு. அப்படி சூரபத்மன் தன்னுடைய 1008 அண்டங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா படைகளிலும் சேர்ந்து யுத்த களத்திற்கு வருகின்றான். இந்த பக்கம் முருகப்பெருமான், இந்த பக்கம் சூரபத்மன். கடைசி நாள் இந்த இடம் தான் ரொம்ப கிளைமேக்ஸ் சீன் எப்படி போகும் பாருங்க. சூரபத்மன் இங்க நிற்கின்றான். சூரபத்மன் முருகப்பெருமான் கிட்ட சொல்லுகின்றான், முருகா, நீ சின்னஞ்சிறு குழந்தை, உன்னை அடித்தால் உன்னுடைய தாய் பார்வதி தேவி வருந்துவா, நீ கைலாசத்துக்கு போய் அம்மா கிட்ட போய் விளையாடு. எல்லா அசுரர்கள் கிட்டையும் சொன்ன ஒரே முதல்ல தான் முருகப்பெருமான் திரும்பியும் சொல்லுகின்றார், அசுரனே, நான் குழந்தை, என் கையில் இருக்கும் வேலாயுதம் குழந்தை அல்ல அப்படின்ன உடனே சூரபத்மன் அவன் மாயை அல்லவா, கோடி அமாவாசை ரூபத்தை எடுத்து எல்லா தேவர்களும் தாவி வீசுகின்றான். தாவி வரான், உடைவாளை எடுத்து எல்லா தேவர்களையும் அழிக்கும் பொருட்டு வருகின்றான். இவன் வந்ததை பார்த்து எல்லா தேவர்கள் திசைக்கு ஒரு வர ஓடுகின்றனர். முதல்ல யாருக்கும் எல்லாருக்கும் முதல்ல இந்திரன் ஓடுகின்றான். எங்கே ஓடுகிறாய் என்று கேட்டுக்கனே ஓடுகிறார் பிரம்மா. விஷ்ணு முதல்ல போய் பார்க்கடல் போய் படுத்துக் கொண்டார். என்ன பண்றது, எல்லா தேவர்களுக்கும் ஒவ்வொரு பயம். இந்திரன் போய் விஷ்ணு கிட்ட கேட்கின்றார், சுவாமி, இந்த சூரபத்மன் எத்தனை நாட்கள் தான் இப்படி இருந்து எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துவான், எல்லா சைன்யங்களும் போய் விட்டதுமே, எல்லா அசுரர்களுடனும் சூரபத்மன் இருக்கின்றானே, நாங்கள்லாம் இந்திரபுரி வாழ்வது என்று, இந்திரபுரியை ஆள்வது என்று, இந்திரபுரியில் வாழ்வது என்று என்று விஷ்ணு கிட்ட கேள்வி எழுப்பின்றான். அதற்கு நாராயண சிரித்துக்கினே சொல்றார், இந்திரா, முருகப்பெருமான் வேலாயுதத்தை விட்டுதான் இத்தனை படைகளையும் அழிக்கணுமா? சிரித்தா போதும், அத்தனையும் அழிந்து விடுமே. சிவபெருமான் திரிபுரர்களை அழிக்கும் பொழுது சிரித்தார். ஒண்ணுமே பண்ணல, எந்த அஸ்திரத்தையும் எடுக்கல, எந்த பானங்களையும் விடுக்கல, சிரித்தார். சிரித்த உடனே அத்தனை முப்புறங்களும் எரிந்து சாம்பலாகின. அப்படி முருகப்பெருமான் ஞானாயுதத்தை வேலாயுதத்தை விட்டு தான் இத்தனை படைகளையும் கொல்லணுமா? சிரித்தா அத்தனையும் நொறுங்கி போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுகின்றார். கோடி அமாவாசை ரூபத்துல சூரபத்மன் முருகப்பெருமானுக்கு முன்னாடி நிற்கின்றார். அதை எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமான் ஞானாஸ்திரத்தை விட்டார். அந்த ஞானாஸ்திரம் சீரிண்டு போய் எல்லா மாயையும் அழித்தது. சூரபத்மனுக்கு இப்போ ஒரு தோல்வி. அவன் தேரேறி வருகின்றான். தேரேறி வந்த உடனே முருகப்பெருமான் அவனுடைய தேர சாரதிய கொன்றார். அவனுடைய அந்த துவஜம், அந்த கொடியை கிழித்து எறிந்த சக்கரத்தை முறித்திருந்த அந்த தேரே, அவனுடைய தேரை சுக்குநூறா போயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது தாய் ஆகிய மாயை நினைத்தாள். மாயை கண்ணு முன்னாடி வந்தான். அம்மா, இதெல்லாம் உதவி பண்ண. மிகவும் தொலைவுல இருக்கக்கூடிய மரம் அமிர்த சஞ்சீவினின்னு ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை நீ பெயர்த்து கொண்டு வந்தாய் என்றால் இத்தனை வீரர்களையும் திரும்பி உயிரோடு கொண்டு விடலாம் அப்படின்ட்டு. ராமாயணத்துல இந்த ஒரு கருத்து வரும். லக்ஷ்மணன் வந்து அந்த இறந்திருக்கக்கூடிய தருணத்துல அனுமன் கிட்ட ராமச்சந்திரமூர்த்தி சொல்லி அந்த அமிர்த சஞ்சீவன் என்ன சொல்லக்கூடிய அந்த மூலிகை எடுத்துட்டு வரணும் உடனே அனுமன் மலையே தூக்கிட்டு வந்துடுவார். அப்படி இந்த அமிர்த சஞ்சீவினி மலைய எடுத்துட்டு வரணும். அப்பெல்லாம் என்ன பண்ணா சூரபத்மன், இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் எதுவும் ஓடாம இருக்கக்கூடிய ஒரு வானூர்தி இருக்குது, இந்திரஞான தேர்னு பேர். அந்த இந்திரஞான தேரை அனுப்புகின்றான். அது வேகமாக போய் அமிர்த சஞ்சீவினி மலையை கொண்டு வந்து வைத்தது. அமிர்த சஞ்சீவினி வந்த உடனே பானுகோபன் எழுந்தான், தர்மகோபன் எழுந்தான், சிங்கமுகன் எழுந்தான். எல்லா அசுரர்களும் எழுந்து 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 யுத்தத்திற்கு தயாராக நிற்கின்றனர். சுவாமி அதெல்லாம் பார்த்தார். ஒரு சிறந்த திவ்யாஸ்திரத்தை விட்டார். அந்த சிறந்த திவ்யாஸ்திரத்தின் மூலியமாக எழுந்த அத்தனை பேரும் எழுந்த அடுத்த கணத்திலே மாய்ந்தனர்.
இந்திரஞான தேரை கூப்பிட்டு இந்திரஞான தேரை என்கிட்டே இரு அப்படின்ட்டு உத்தரவிட்டார். இந்திரஞான தேர் அவர் கூடவே இருந்தது. சூரபத்மன் தன்னந்தனியாக இருக்கின்றான். கோடி அமாவாசை ரூபமாக திரும்பிய வருகின்றான். இவன் ஒவ்வொருத்தனும் எப்படி எல்லாம் வருகின்றானோ அத்தனைக்கு மாறாக முருகப்பெருமான் வந்து இவர் இந்திரனாக வந்தான், சந்திரனாக வருவான், மழையாக வருவான், புயல் காற்றாக வருவான். இப்படி ஒவ்வொரு ரூபமாக மாயையினுடைய வடிவத்தை எடுத்து சூரபத்மன் முன்னாடி வந்துக்கினே இருப்பான். முருகப்பெருமான் சூரபத்மனை நீ காட்டியதெல்லாம் மாய வடிவனுடைய தூய வடிவத்தை பார் என்று அந்த யுத்த களத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயமாக மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நிற்கின்ற தன்னுடைய ஞான ஸ்வரூபத்தை நீ பாருன்னு உடனே சூரபத்மன் நினைக்கின்றான். ஆகா, இந்த குழந்தையவா நான் இந்த தெய்வத்தையா நான் குழந்தைன்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். அவனுக்கு முருகப்பெருமானுடைய அந்த ஞான வடிவத்தை பார்த்த உடனே அவனால அந்த பண்டை தவம் ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு தொடர்ச்சியா சொல்லுகின்ற அந்த பண்டை தவம் என்னன்ட்டு. முருகப்பெருமானை பார்த்த உடனே அவனுடைய எல்லா தவறுகளையும் அவன் உணர்கிறான். என்ன இத்தனை நாட்களாக இந்த தெய்வத்தை குழந்தைன்னு சொல்லுனே என்னுடைய அறியாமை எப்படின்னு வேண்டுகிறான். முருகா, இத்தனை நாள் உன்னை குழந்தைன்னு சொன்னேனே, என்னை அப்படியே மன்னிச்சிரு. இந்த தெய்வத்தை வாழ்த்தணும், வணங்கணும், துதிக்கணும், என்னவெல்லாம் நினைக்கின்றான். ஆனா ஒன்றே ஒன்று வந்து தடுக்குது. என்ன மானம் வந்து தடுக்குது அவனுக்கு முன்னாடி. இப்பொழுது சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் மேல கோபம் இல்ல. இப்ப அழைத்து வந்த தேவர்கள் மேல கோபம். எப்படி இப்போ நான் தவறாக விதிமுறை கோரினேன் என்றால் என்னை பேச சொல்லிய அன்பரைத்தான் எல்லாரும் நொந்து கொள்வார். இவரையும் கூட வந்து பேசுறீங்களே, தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சூரபத்மன் முருகப்பெருமான் மேல கோபம் இல்லை, அழைத்து கொண்டு வந்து தேவர்கள் மேல கோபம். ஏன் இவன் பெரிய தெய்வம்னு சொல்லியிருந்தா எப்பயோ நான் கேட்டிருப்பனே. இப்பொழுது சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் மேல கோபம் இல்லை, இந்த அப்பாவி தேவர்கள் மேல கோபம். உடனே என்ன பண்ணுகின்றான், தன்னுடைய உடைவாளை ஏந்தி தேவர்கள் மேல பாயிரம். இப்படி பாய்ந்த உடனே இது எல்லா தேவர்களும் முருகா சரணம், தேவதேவா சரணம், ஞான பண்டிதா ஓலமிடுகின்றனர். ஓலமிடுகிறவர்களை பார்த்து முருகப்பெருமான் அஞ்சேல்னு கை காட்டினாராம். பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னா. உடனே தேவர்கள் எல்லாம் அமைதியாயினர். முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலாயுதத்தை விட்டார். அது சீரிண்டு போய் எப்படி அக்னி ஜுவாலை, உதவி இடைக்கடவு மரகத வருண குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள், 100 கோடி சூரியர்கள் பிரகாசத்தோட அந்த வேலாயுதம் சீரிண்டு போச்சு. அது அந்த உஷ்ணத்தை தாங்காம கடல் நீர் வற்றி போயிடுச்சு. ஒரு மிகுந்த ஆச்சரியம். கடல் நீர், அந்த உப்பு தண்ணி அந்த கடலே வற்றி போயிடுச்சு. வேலாயுதத்துடைய அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாம வற்றி போயிடுச்சு. வாங்க சரவண சிவாயன் திருச்சிட்டம்பலம் மீட்டோடு. அந்த அந்த வேலாயுதமானது வேகமாக போன உடனே அந்த கடல் நீரிலே பட்டு அந்த கடல் வற்றி போயிடுச்சு. வற்றி போன கடல் போது மிகவும் முருகப்பெருமான் மீண்டும் அந்த கடலை நீரெல்லாம் கொடுத்தார். அந்த கடல் வற்றி போன கடல் மீண்டும் வருகிறது. அந்த கடலிலே சூரபத்மன் எற்குமாமரமாக இருந்தான். அந்த எற்குமாமரத்தின் மீது முருகப்பெருமான் தன்னுடைய ஞானமாகிய வேலாயுதத்தை விடுத்தார். அது சீர்ந்து போய் அந்த மாமரத்தை 2ஆக பிளந்தது. சூரபத்மன் ஒரு பாதி இருந்தான். அப்படி இருக்க இந்த சூரபத்மனை பார்த்து முருகப்பெருமான், இனிமே நீ என்னுடைய சேவலாகவும் என்னுடைய மயிலாகவும் இருந்து முருகப்பெருமான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண. ஏங்க மயிலும் சேவலுமா சொன்ன, வேற வாகனமே முருகப்பெருமானுக்கு தெரியல அப்படின்னா அதற்கு ஒரு பண்டை கதை இருக்கின்றது. என்ன என்றால், கைலாசத்திலே ஒவ்வொரு நாள் தினமுமே வந்து எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட வணங்குவார்கள். அப்படி ஒவ்வொரு நாள் எல்லாருமே வந்து சாராசாரியாக கைலாய மலைக்கு போகும்பொழுது கைலாய மலையினுடைய வாசலிலே ஒவ்வொருவர் தங்கள் வாகனங்களை நிறுத்திட்டு போவார். பிரம்மா வந்தார்னா அன்னப்பறவையை நிறுத்திட்டு போவார். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் வந்தா கருட வாகனத்தை நிறுத்திட்டு போவார். இந்திரன் வந்தான் என்றால் ஐராவதத்தை எடுத்துட்டு போவார். அப்படி முருகப்பெருமான் வரும்போது தன்னுடைய மயிலையும் சேவலையும் வாசல் நிறுத்திட்டு இவர் உள்ள போன உடனே இந்த மயிலும் சேவலும் சண்டையிட்டு கொண்டது. என்ன, முருகப்பெருமான நான் தான் சுமக்கிறேன், அப்ப நான் தான் பெரியாள் அப்படின்னு மயில் சொல்லிச்சு. நீ என்னதான் சுமந்தாலும் முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் வராரோ அவருக்கு வந்து ஒரு குரலாக இருந்து உதவு பண்ணவன் நான் சேவல், நான் தான் பெரியவன், நான் முருகப்பெருமானுக்கு மேல இருக்கிற, நீ கீழே இருக்கிற, அப்ப நான் தான் பெரியவன் இந்த சேவல் சொல்லிச்சு. இது ரெண்டும் சண்டை செய்த உடனே இது சண்டை செய்யறது மட்டும் இல்லாம தன் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களையும் இது இம்சை பண்ணுச்சு. இதெல்லாம் பார்த்து முருகப்பெருமான் வெளியே வந்து சொன்னார், மயிலும் சேவலும் நீ இத்தனை பேரையும் நீ இம்சை பண்ண காரணத்தினால நீ பூலோகத்துல அசுரனாக பிறந்து இத்தனை பேரையும் இம்சை பண்ணணும் அப்படின்னு முருகப்பெருமான் கட்டளை கொடுக்கிறார். அதுக்கு உடனே இந்த மயிலும் சேவலும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சுவாமி, உங்ககிட்ட இல்லாம நாங்க எங்க கிட்ட போயிடுவோம், நீங்க எப்பயாச்சும் காப்பாத்துங்கன்னு உடனே முருகப்பெருமான், யாம் வந்து உங்களை மீண்டும் மயிலும் சேவலுமாக ஆக்கிக் கொள்வோம் அப்படின்னு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்றார். அப்படி மயிலும் சேவலுமாக இந்த அசுர குலத்துல பிறந்தவர்கள் தான் சூரன், பதுமன்.
அந்த சூரன் பதுமன் என்கின்ற இருவரையும் முருகப்பெருமான் வேலாயுதத்தை கொண்டு இரு கூறாக பிரித்து ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் கொண்டு முருகப்பெருமான் மயூர வாகனனாக சேவர் கொடியோனாக எல்லா தேவர்களுக்கும் காட்சி கொடுத்தார். எல்லா தேவர்களும் முருகப்பெருமானுடைய திருவடிகளே வந்து வணங்குகின்றனர். இதை கண்டு இந்த மயில் சிரித்தது. சிரிக்கின்ற தன்மை மனிதர்களுக்கு தான் உண்டு, தவிர மயிலுக்கு கிடையாது. முருகப்பெருமான் இந்த மயிலை பார்த்து கேட்டார், மயிலே ஏன் சிரிக்கிறாய்? சுவாமி, இந்த ஏழை தேவர்கள் முன்னமும் என்னைத்தான் வணங்குறார்கள், இப்பயும் என்னத்தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை அண்ட கோடிகள் எல்லாமே அப்பொழுது நான் அசுரனாக இருக்கும்போது என்னை அச்சத்தினால் வணங்கினா, இப்பொழுது அன்பினாலே என்னை இத்தனை பேரு வணங்குகிறார்கள் சுவாமி. உங்களை சரணடைந்தவர்களுக்கு என்னைக்கு துர்கதி அடைந்ததும் நான் இப்பொழுதும் சொல்லுகின்றேன், முருகப்பெருமானை வணங்கியவர்கள் துர்கதி அடைந்ததா சரித்திரமே கிடையாது. இனி அப்படிப்பட்ட சரித்திரமும் வராது. தீயவை புரிந்தாரேனும் முருகவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவரங்கை. அந்த அந்த ஒரு வரிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இருக்கிறது. இவ்வளவு அழகா சூரபத்மனை முருகப்பெருமான் கொன்னுட்டார். கொல்லல, சூரபத்மனை சேவலும் மயிலுமாக ஆக்கி கொண்டார். அந்த மயில்ங்கிறது நாதம், அந்த சேவல்ங்கிறது விந்து. நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம. அந்த நாதம் விந்து. அதை கூறுவதற்காக கீழே மயில் மேலே சேவல். இப்படியாக சூரசம்ஹாரமானது ஹாரம்னா அழித்தல், சம்ஹாரம்னா என்ன, நல்ல முறையாக ஒடுக்குதல்னு பேர். அப்படி இந்த வகையிலே சூரசம்ஹாரமானது முடிவுற்றது. இந்த சூரசம்ஹாரம் முடிந்தவுடனே முருகப்பெருமான் வருணன் யாரு அந்த கடல் கிட்ட உத்தரவெடுக்கிற இந்த வீரமகேந்திரபுரத்தை மூழ்கடிச்சிருந்த உடனே வருணன் வேகமாக எழுந்து வீரமகேந்திரபுரத்தை மூழ்கடித்து விட்டார். முருகப்பெருமான் அங்கிருந்து தன்னுடைய சேவலும் மயிலுமாக திருச்செந்தூர் விட்டு அங்கே சிவபூஜை செய்கின்றார். உண்மையிலே முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணும் பொழுது மிகுந்த வருத்தத்தை அடைந்தார். இத்தனை விபூதி அடைந்திருக்கக்கூடிய இந்த சூரபத்மனையும் சிங்கமுகனையும் தாரகனை நான் அடிக்கிறதா அப்படின்ட்டு முருகப்பெருமான் ரொம்ப வேதனை அடைந்துதான் அந்த 3 பேரையுமே முருகப்பெருமான் வீராயுதத்தை விடுத்தார். அந்த பாவம் நீங்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே கடலோரத்திலே சிவபூஜை செய்கின்றார். இந்த திருச்செந்தூருக்கு மிகுந்த சிறப்புகள் உண்டு. அறுபடை வீடுகளிலே, முருகனுடைய அறுபடை வீடுகளிலே மிகுந்த சிறப்பு திருச்செந்தூருக்கு உண்டு. யதா சந்நிதானம் கதாமானமாமே பவாம்போதிவாரம் கதாசை ததைவ கிதீப்தேன் செய்யன் சென்று தீரைய ஆசை தமிழே பவித்திரம் பராசக்தி புத்திரம். ஏன் கடலோரத்தில் இருக்கின்றார் என்றால், அந்த கடல் அலைகள் பாருங்க நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கு சமானம். கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் ஒன்றன் பின் இன்பம் வந்துச்சுன்னா அடுத்து துன்பம் வரும், அதை விட பெருசா வரும். அப்படி வருகின்ற இத்தனை இன்ப துன்பங்களிலிருந்து விடுபடுகிறவன் யதா சன்னிதானம். யதா எப்போது என்னுடைய சன்னிதானத்தை அடைகிறார்களோ கதா அப்போதே அவர்களுக்கு நான் முக்தியை கொடுத்து விடுவேன். யதா சன்னிதானம் கதாமானவாமி. அந்த திருச்செந்தூருக்கு போனவங்க, நான் என்னுடைய அனுபவத்துல சொல்லிக்கிட்டேன், திருச்செந்தூருக்கு போனா முருகப்பெருமான் பிரம்மாவனுடைய எழுத்த மாத்துவார். நாம் எல்லாருக்குமே பிரம்மா எழுதி அனுப்புகிறார், இவன் இப்படி வாழ வேண்டும் என்று. அப்படி பிரம்மா எழுதின கையெழுத்த முருகப்பெருமான் அடித்து தன்னுடைய கையெழுத்தை எழுதுவானாம். வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் விற்பும், அவன் கால்பட்டடிந்தது இங்கன் தலைமையில் ஐயன் கையெழுத்தே. திருச்செந்தூர் போன உடனே பிரம்மாவனுடைய எழுத்து மாறி நமக்கு மேல சடாட்சரம் உண்டு. இனிமே முருகப்பெருமானை பார்த்துக் கொள்வார். நம்ம எல்லாமே என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். திருச்செந்தூர் கண்டிப்பா போனவங்களுக்கு, இதை உணர்ந்தவங்களே இதை கண்டிப்பா திருச்செந்தூர் போன தன்னுடைய தலைவிதியே மாறும். இதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அந்த திருச்செந்தூருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஜெயந்திபுரம்னு பேரு, ஜெயந்திபுரம். அங்க போன வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமான் அங்கிருந்து வெற்றி அடைந்தார். அந்த ஜெயந்திபுரத்திலே முருகப்பெருமான் பஞ்ச லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அந்த 5 லிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்தார். ஏன் பூஜை? பூஜைனா என்ன அர்த்தம்? பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாயத்தே ஞானம் ஆத்மனே பூரணா ஜாயத்தே யஸ்மாத் பூஜா சப்த யோஷத்தே. பூரியந்தே சர்வ கர்மாணி. பூஜாங்கிற 2 அர்த்தத்துக்கு என்ன பொருள் என்றால், பூ என்றால் பூர்த்தி பண்ணுவது என்று பொருள். நம் ஒவ்வொருவரும் இந்த சம்சார கடலிலே பிறந்து இன்ப துன்பங்களிலே வீழ்ந்து கிடக்கின்றோம். அந்த அந்த இன்ப துன்பங்களில் இருந்து நமக்கு பூர்த்தி பண்ணி அதை முடிவு கட்டி ஜாயத்தே ஞானமாக்கணி. ஜாயம்னா ஜாயத்தே, ஜாங்கிற அக்ஷரத்துக்கு என்ன பொருள் என்றால் ஞானத்தை கொடுக்கிறது.
அப்படி இத்தனை சம்சார கடல்ல இருந்து நமக்கு பூர்த்தியை கொடுத்து ஞானத்தை அளிக்கக்கூடியதற்காக அதற்கு பூஜா அப்படின்ட்டு பேர். பூஜைனா என்ன? பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாகத்தே ஞானமாத்மனி. எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி ஞானத்தை கொடுக்கக்கூடியது பூஜை. அப்படி முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார். கடைசியாக ஒன்று கூறுகின்றேன். இறைவனை வணங்குகின்ற அடியவர்களுக்கு 2 குணங்கள் இருக்க வேண்டும். ரயில் போகுதுன்னா ரயிலுக்கு தண்டவாளங்கள் 2, பறவைகளுக்கு பட்சிகளுக்கு சிறகுகள் 2. அதுபோல பூஜை செய்கின்றவர்களுக்கு 2 குணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று அன்பு, மற்றொன்று ஆச்சாரம். அன்புன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னங்க, பயன் கருதி செய்வது அன்பு. நான் இன்னைக்கு அன்பு பண்ணா அவன் எனக்கு அன்பு பண்ணுவான். அது இல்லை அன்பு. எதுவாக இருந்தாலுமே பயன் கருதாமல் செய்வதுதான் அன்பு. பயன் கருதாமல் செய்வதே தர்மம். அந்த தர்மத்துல இறைவன் இருக்கின்றான். அப்படி அன்புடனும் ஆச்சாரத்துடனும், ஆச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம். எந்த செயலை எடுத்தாலும் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிரினுக்கும் மேலாம ஆச்சாரத்தை வச்சிருக்கணும். என்ன இருந்தாலும் அந்த ஆச்சாரத்தை விடக்கூடாது. காலையில எழுந்தோம் என்றால் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோமோ அந்த எப்போதுமே இறைவனை காலையில வணங்குங்க. காலையில 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து எந்த அவங்க நித்திய அனுஷ்டானமா இருந்தாலும் அந்த காலையில எழுந்து பண்ணுங்க. அதுதான் காலைக்கடன். காலைக்கடன் ஆச்சானா இப்பதான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மனஜலம் கடிக்கிறத காலைக்கடன். இறைவனை வணங்குவது காலைக்கடன். அப்படி காலையில இருந்து இறைவனை வணங்கி பாருங்க. அந்த நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இறைவனை வணங்கும் பொழுது. எல்லாரும் அந்த காலைனா எப்படி 9 மணிக்கு இல்லை, 6 மணி 5 மணி அந்த தருணத்துல இருந்து இறைவனை வணங்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இறைவனை வணங்கணும். அப்போதுதான் அந்த ஞானம் கிடைக்கும். அந்த காலை நேரத்துல இறைவனை வணங்கணும். அந்த காலை நேரத்துல எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, சிவ பூஜையா இருந்தது, எந்த பூஜையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி வணங்கி பாருங்க. அந்த நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை எல்லாரும் உணர்ந்து பார்ப்பீர்கள். அப்படி முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார். அன்புடன் ஆச்சாரத்துடன் இருந்து சிவபூஜை செய்தார் என்று கூறி இந்த அளவிலே இந்த யுத்த காண்டத்தை முடிவடைக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக கூறுகின்றேன். முருகப்பெருமானை அடைந்தவர்கள் எந்த விதமான காலத்திலும் துர்கதியை அடைந்ததா சரித்திரம் கிடையாது. இனி அப்படிப்பட்ட சரித்திரமும் வராது. முருகப்பெருமானை அடைந்தவர்கள் சூரபத்மன் முருகனை பார்த்தான். முருகனை தரிசனம் பண்ண உடனே அவனுக்கு என்ன கதி கிடைச்சது? பெருவாழ்வு பெற்றான். நம்ம யாருக்கும் கிடைக்காத ஒரு வாழ்வு சூரபத்மனுக்கு கிடைச்சது. மயிலும் சேவலுமாக இருந்தான். சேவல் மயிலாக இருந்து முருகப்பெருமானுடைய அந்த அந்த உருவத்தை அந்த திருமேனியை தாங்கிக் கொள்கின்றான். மயிலாக இருந்து சேவலாக இருந்த அந்த முருகப்பெருமானுடைய பெருமையை உலகெங்கும் கூறுகின்றான். அப்பேற்பட்ட பெருமை சூரபத்மனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால சூரசம்ஹாரம்ங்கிறத தவிர்த்து சூரபத்மன் பெருவாழ்வு பெற்றான் என்பதே மிகவும் சிறந்ததாக நான் கருதுகிறேன். ஆக இத்தைய தினம் யுத்த காண்டம் முற்றிற்று. சூரசம்ஹாரம், சூரன் பெருவாழ்வு பெற்றான் என்பதை கூறி இந்த அளவிலே முடிவடைத்துக் கொள்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு கந்தபுராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சிவக்கொழுந்து சிவத்திரு சரவண சிவம் என்கிற அத்துல்யநாதன் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். நமக்கெல்லாம் கந்த புராணத்தை குறித்து ஒரு கதை வடிவத்திலே புராணமாக நம்மளுக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருவதில் அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மன்னமொழி மேகலாலை வணங்கி இதுகாரம் பொறுமையாக 1 மணி நேரம் சிறமேற்கொண்டு அமர்ந்து கேட்ட அத்துணை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கந்த புராணத்திலே இந்த யுத்த காண்டத்திலே இந்த யுத்தம் நடந்த குறித்த விவரங்களை குறித்து மிக அழகாக நமக்கு எடுத்து இயம்பினார்கள். சொல்லிய விதம் மிக அற்புதமாக இருந்தது. திருச்சிற்றம்பலம். குறிப்பாக இந்த இடி போல் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை அடி இடி வடி என்ற அடி என்று எத்தனையோ அந்த அடிக்கணக்கில் நமக்கு எல்லாம் எடுத்து இயம்பிய பரவசப்படுத்தினார்கள். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இந்த யுத்த காண்டத்தை குறித்து நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கைகளை தூக்கலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.
ஒரு 10 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். அடியார்களை வணங்கிக்கிறோமா. ஐயா வந்து எதிர்காலத்தில் திருமுருக கிருபானந்த வேண்டிக்கிறேங்க. அப்புறமா பூஜைன்ற பூஜைன்ற வார்த்தைக்கு பொருள் சொன்னாங்க. இது ரொம்ப புதுமையா நான் கேட்டதுக்கு புதுமையா இருக்கு. அது இப்படி ஒரு விளக்கு இருக்குன்றதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தெளிவு பெற்றேன். நன்றி, வணக்கம். அற்புதம். நன்றி நன்றி சொல்லுங்க ஐயா. சிவாய சரவண சிவம் அவர் உங்களை பத்தி பேசிருக்காரு. பூஜைக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்காங்க. கேட்டேன். மிகவும் அருமையாக. ஏன்னா பூஜைங்கிறது இன்னைக்கு பல பேர் வந்து சும்மா நினைச்சுட்டு இருப்பான். ஆனா அதனுடைய ஒரு சாராம்சம் மிகவும் அருமையாக இருக்கிறது. முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார் என்றால் நாமும் அந்த பூஜையை செய்யணும். எதுவாக இருந்தாலும் அது சிவ பூஜையா இருந்தாலும் சரி, எந்த விதமான பூஜையாக இருந்தாலும் சரி, அதை செய்யணும். ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். அதான் காலையில எழுந்து செய்ய சொல்லியிருக்கிறேன். ஏன்னா காலையில எழுந்து வணங்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நாள்களுமே அந்த ஒவ்வொரு நிமிடமும் இனிமையாக இருக்கும். அத கண்டிப்பா உணர்ந்தவங்களுக்கு அதனுடைய அந்த ஒரு இன்பம் புரியும். அப்படி காலையில எழுந்து இறைவனை வணங்குறோம். இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனி போய் நாளைக்கு ஞாயிறு. இன்று சஷ்டி விரதம். பல பேர் இன்னைக்கு முருகனை நினைத்து விரதம் இருந்திருப்பார்கள். இல்லை என்றாலும் பரவாயில்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளை முருகப்பெருமானை வணங்கலாம். இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை எல்லாரும் வணங்கி எல்லா பேறுகளும் பெற வேண்டும். அற்புதம், அற்புதம். வாங்க, வேற யாராவது பேச விரும்புறீங்க? சிவாய நமங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்தது. நல்ல பேச்சு ஆற்றல் மிக்கவர். நல்ல இந்த வயசுக்கே உங்களுடைய தொண்டு நல்லா பண்றீங்க. அதனால இந்த கந்த புராணமே இல்லை, இன்னும் எல்லா புராணமும் சொல்ல ஒரு தகுதி இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். நல்ல பேச்சு ஆற்றலால் எல்லாருக்கும் எல்லா ஒரு அறிவுரைகளும் சொன்னீங்க. பக்தியை பற்றியும் இந்த கந்த புராணத்தை பற்றியும் நீங்கள் நல்லா வளரணும். உங்களுக்கு ஆசை வழங்குறேன். ரொம்ப நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய சரவணையா, அருமையா இருந்தது அந்த உத்தகாண்டெல்லாம் சொன்னது. சிவபூஜை சொன்னதான் இப்பதான் அதே கேள்விப்பட்டேன். சிவபூஜை இதுவரையிலையும் கந்த புராணத்துல யாரும் சொல்லலையா, நீங்க தான் முதல்ல சொல்லிருக்கீங்க. வாழ்த்து. ரொம்ப நன்றிகள். கண்டிப்பா. வேலும் அந்த மயிலும் சேவலும் ஒன்றாக இருந்த, அதை நீங்க இன்னைக்குதான் 2 கூறா பிரிச்சிருக்கேன். சூரன் பதுமன் என்ற சொல்ல நாங்க சூரபதுமன்றது ஒரு ஆளா நாங்க பாவிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க அத இந்த பிரித்து பொருள் கூறுகின்ற மாதிரி சூரன் பதுமன் பிரிச்சு இந்த ஒரு பொருளா மாத்திருக்கிறீங்க. 2 பொருளை. அற்புதம். ரொம்ப நன்றி. நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா கந்த புராணம் குறித்து? ஐயா, ஒண்ணு இல்ல ஐயா. இவரு கந்த புராணம் கந்தர் மட்டும், அதாவது முருகனை பத்தி மட்டும் பேசுறாரா, இல்ல வேற சிவனடியார்கள் சிவனை பத்தி ஏதாவது பேசுவாங்க? எல்லா தலைப்பிலையும் பேசுவாங்க. குறிப்பா அவங்க சிவபெருமான் சிவனடியார். ஆமா. ஓகே. நன்றி ஐயா. நன்றி. ஆமா ஐயா, கேக்குதுங்களா அடியன் பேசுறது? வாங்க பாண்டியன் ஐயா, வாங்க பேசுங்க. அடியன் இப்பதான் வந்தேங்க. அவர் கிட்டத்தட்ட முடிக்கும் போது தான் வந்தேன். ஆனா அவரோட அந்த அதுலயே தெரியுது, ஒரு பனை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்னு சொல்ற மாதிரி. ஆமா, நம்ம அதுலயே ஆனந்த இளை வயதா இருக்காரு. அருமையா நீங்க இப்ப பதிவுல இருக்கோம். நான் அப்புறம் போட்டு கேட்டுக்கிறேன் பார்த்து. அவருக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கண்டிப்பாக. வெற்றி முருகனுக்கு அரோகரா. அவங்க 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போறாங்க. அருமை. வாழ்த்துக்கள். ஞான தண்டாயுத பாணிக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா. சிவாய நம. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கிய நம்முடைய நடராஜன் ஐயாவுக்கு என்ன நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. அவருக்கு இனிய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நன்றியும். வணக்கம். நன்றி சார். திருச்செந்தூர் பத்தி அழகா சொன்னாங்க. அதாவது ஒரு
அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அயன் தலையெழுத்து மாற்றக்கூடிய இடம்னு சொன்னாங்க. நிச்சயம் எனக்கு அவர் சொல்லும் போதெல்லாம் அப்ப போகணுன்ற எண்ணமே எனக்கு உறுதி ஆயிடுச்சு. எத்தன பேருக்கு வந்ததுன்னு தெரியல. சிவபெருமானே சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. நல்லா இருந்தது உங்க பேச்சு. அது சொல்லும்போதே திருச்செந்தூருக்கு போகணுன்ற எண்ணம் நிறைவா வந்துருச்சு. கண்டிப்பா. கண்டிப்பா வேற எல்லாரும் எதுவும் அந்த இடத்துக்கு போகணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன். நான் திருச்செந்தூர் போனதுக்கு அப்புறம் தான் முருகனை பத்தியே நான் நினைத்தேன். அப்படிங்களா? ஆமா. நிச்சயம். அடுத்த பயணம் அந்த எங்களுக்கு அந்த திருச்செந்தூரா தான் இருக்கும்னு அனுபவத்திலே நினைக்கிறேன். நான் கூறுகிறேன். அந்த அனுபவத்துல நான் சொல்லுகின்றேன். திருச்செந்தூர் போனா கண்டிப்பா பிரம்மா எழுதின எழுத்து மாறும். இது சிவபெருமான். நான் பயந்து கூறுகின்ற வார்த்தைகள் அல்ல. நான் உறுதியாக கூறுவேன். நான் உண்மையாக கூறுவேன். திருச்செந்தூர் போனா அந்த தலைவிதியே மாறும். நீங்க உணர்ந்து போய் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த முருகனுடைய அருள எல்லாரும் நினைத்து பார்ப்போம். ஒரு க்ஷணம். பல கண்டிப்பா. துன்பமுழன்று கலங்கிய செரியன் புலையன் கொலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. அந்த திருச்செந்தூர் போனா முருகப்பெருமான் நம்மளுடைய அடியவர்னு அவரு சொல்லுவாராம். நீ என்னுடைய அன்பன்னு முருகப்பெருமான் சொல்லுவாராம். எப்படி சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட நீ வந்து என் நண்பன் இல்ல, நான் உன்னுடைய நண்பன்னு சுவாமி சொன்னாராம். தோழமையாக நம்மை தோழர். உமக்கு தந்தோம்னாரு. ஆமா. அப்படி நீ என்ன சொல்லியிருக்க, நீ என்னைய விட்டாலும் பரவாயில்ல, நீ என்னைய புகழ்ந்தாலும் பரவாயில்ல, இகழ்ந்தாலும் பரவாயில்ல, ஏசினாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, நீ என்னையே விட்டாலும் நான் உன்னை விட்டு விட மாட்டேன் அப்படின்ட்டு சுவாமி அவர் தப்பு பண்ணும்போதும் அவர் நன்மை பண்ணும்போதும் அவர் கூடவே இருந்து வந்தார், வழித்துணையாக வந்தார். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். எங்க போனாலும் பாருங்க, திருச்செந்தூர் போகும்போதே பார்க்கலாம். நமக்கு முன்னாடி முருகன், ஸ்ரீ முருகன் துணை, கந்தன் கருணை, இல்ல ஓம், இல்ல வேலாயுதம், இல்ல முருகர் படம் போட்டு ஏன்னா வண்டி போகும். கண்டிப்பா பார்ப்போம். கண்டிப்பா. நிச்சயம், நிச்சயம், அந்த நிச்சயம். அந்த மாதிரியான அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். அது போல திருச்செந்தூர் போனா முருகப்பெருமான் அன்பன்னு அவர் நம்மள அன்பன்னு சொல்லுவாரா? இப்போ கடைசியில எல்லா பாவத்தை பண்ணி கடைசியில ஒரு உருவம் வந்து நிக்கும், யமாய தர்மராஜா என்று. அந்த ஆமா. உருவம் வந்து நிக்கும் போது யாரால என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த யமன் கிட்ட முருகன் வந்து சொல்லுவாராம் என்ன? அந்த கணம் என எழர்ந்து வருக எனில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. இவன் நல்ல மனுஷன், இவன் உகந்தவன், உத்தமன், அன்பன் அப்படின்ட்டு முருகன் பெருமான் யமதர்மன் கிட்ட சொல்லுவாராம். சிவபெருமானே சிவ சிவா, திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். அதனால திருச்செந்தூர் வந்து மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். அறுபடை வீடுகளிலே 2 படை வீடுகள் மிகவும் சிறந்தது. எது என்றால் ஒன்று திருச்செந்தூர், இன்னொன்று பழனிமலை. திருச்செந்தூர் நிச்சயம். கடலாழம், பழனிமலை மலை உயரம். கடல்ல ரொம்ப ஆழமா போனதான் முத்து கிடைக்கும், மலையில உயரமா போனதான் தேன் கிடைக்கும். அதுதான் அந்த வீடுகள். பயன். கண்டிப்பா. ஆமா. திருவருட் பயன். நன்றிங்க. மிக்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு கந்தபுராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலில் வசிக்கக்கூடிய சிவக்கொழுந்து சைவ நெறியை பின்பற்றுகிற அற்புதமான ஒரு நெறியாளர், பேச்சாளர், சொற்பொழிவாளர் சிவத்திரு அத்துல்யநாதன் அவருடைய இயற்பெயர். நாங்கள் எல்லாம் சரவண சிவம் என்று அழைக்கின்றோம். அவருடைய பொற்பாதங்களில் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலால மீண்டும் ஒருமுறை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் தம்பி அடுத்த நிகழ்வு இப்பவே அறிவிச்சிருங்க. அடுத்த நிகழ்வு தொடர்ச்சியாக யுத்த காண்டம் முடிந்து தற்போது உத்தம காண்டம் என சொல்லக்கூடிய வள்ளி அம்மையார் திருக்கல்யாணம் என்பது பற்றி பேசுவோம். நிச்சயம். அது வரும் சனிக்கிழமை வச்சுக்கலாமா? எப்படி உங்களுக்கு தேர்வு? வரு சனிக்கிழமை வைத்துக் கொள்வோம். மிக்க மிக்க நன்றிங்க. வருகிற சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியின் தொடர்பாக இந்த யுத்தம் முடிந்து அடுத்து உத்தரகாண்டம் தானே? உத்தம காண்டம். உத்தம காண்டம் என்று சொல்லக்கூடிய வள்ளி திருமணமா? ஆமா, வள்ளி தேவயானி திருமணம். வள்ளி தேவயானி திருமணம் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. நிச்சயம் கல்யாணத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். கண்டிப்பாக. கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றிங்க. கல்யாணத்துக்கு எல்லாரையும் மொழி எழுத சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயம். தம்பி இப்பவே வந்து அற்புதமா ஆற்றி இருக்கிறாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.